இப்போது பரபரப்பான புத்தமுதிய சினிமா துணுக்குகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆந்திரா தேர்தலில் நடிகை ரோஜாவை எதிர்த்து நடிகை அனுஷ்கா போட்டியிடுகிறாரா? இது இன்றைக்கு ஆந்திராவில் பரபரப்பாக பேசப்படுகிற செய்தியாகும். நடிகை ரோஜா 2 முறை நகரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். மீண்டும் நகரி சட்டமன்ற தொகுதியிலேயே போட்டியிடும் வாய்ப்பை அவருடைய கட்சி அவருக்கு வழங்கியிருக்கிறது. பிரச்சாரத்திலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் நடிகை ரோஜா. இதற்கிடையில் நடிகர் பவன் கல்யாணின் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. நடிகை ரோஜாவை எப்படியாவது தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு பவன் கல்யாண் கட்சி வேட்பாளராக நடிகை அனுஷ்காவை களமிறக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கான பேச்சுவார்த்தையை பவன் கல்யாண் அனுஷ்காவுடன் தொடங்கிவிட்டார். ஆனால் இதுவரையில் நடிகை அனுஷ்கா பிடிகொடுக்கவில்லை. ஹங்கேரி நாட்டில் கையில் மதுபாட்டிலுடன் நடிகை பிரியா பவானி சங்கர். நடிகை பிரியா பவானி சங்கர் வெளிநாடுகளில் சுற்றுலா செல்வதில் மிகுந்த ஆர்வத்தை காட்டி வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு ஹங்கேரி நாட்டுக்கு போய் அங்கு பலவித சுற்றுலாத்தலங்களில் புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டார் பிரியா பவானி சங்கர். நேற்று ஒரு படத்தில் கையில் மதுக்கோப்பையுடன் புன்சிரிப்பை சிந்தியபடி காட்சியளித்தார் பிரியா பவானி சங்கர். தான் மது அருந்துவதை அவர் ஒருபோதும் ஒழித்ததில்லை பிரியா பவானி சங்கர். ஆனால் என்னென்னா, அவருடைய காதலன் ஹங்கேரி நாட்டுக்கு உடன் பயணித்தாரா இல்லையா என்பது பற்றிய தகவல் அதில் இல்லை. அடிக்கடி பிரியா பவானி சங்கர் என்னுடைய காதலனை பிரிந்து வாடுகிறேன் என்று சொல்லி வீடியோ தளங்களில் பதிவிடுகிறார். இப்போ யார் இவரை ஹங்கேரி நாட்டுக்கு தன்னுடைய காதலனை கூட்டு போகக்கூடாதுன்னு தடை வச்சது? எல்லாம் சுய விருப்பப்படி, தன் விருப்பப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது பிரியா பவானி சங்கரை பொறுத்தவரையில். அதேபோல் திருமணத்துக்கு முன்னாலும் தன்னுடைய காதலனுடன் முதல்வரை வைத்து கொண்டால் அவருடைய அப்பா அம்மா கேட்கவா போகிறாங்க? பின்ன எதுக்கு? மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.